ஜூஸ் வாங்கணுங்க. ஏன் சார் வாடகை வாங்க வேணும்? காசு வாங்க வேணும் தெரியாமல் அது கொடுக்கக்கூடாது. காசு ஏற்கனவே காசு நேர்த்தி வாங்கிட்டாங்க. அப்போ இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் கிடையாது. பெண்டிங் நம்ம தானே கொடுக்குறேன். அப்புறம் நம்ம தானே கொடுக்கணும். பார்க்குறேன் நம்ம தான் கொடுக்குறோம் சார். அது டீசல் நம்மளா சார் பண்ண முடியும்? ஆஃபீஸ்லேயே பண்ண முடியுறீங்க? ஆஃபீஸ்லேயே சார் டீசல் காசு கொடுக்குறாங்களா? அவன் நேற்று காசு கொடுக்குறேன். நீ 24 30 மாதம்லாம் அதே காசு கொடுத்தானே அவனு. நீ ஒரே காசு தானே அது. அவர் என்ன சொல்றாரு, ஒரேடியா எடுத்துட்டு வர வேண்டியதானாங்க அப்படிங்கிறாரு. பேசக்கூடாதா? நாங்களே இது வேற பிரச்சனைடா. நீங்க சொன்னா இல்ல சார், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா நான் அடுத்த ட்ரிப்பா நான் பண்ணிருப்பேன். இல்லை எனக்கு டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். தேவையில்லாம போய் மாடியில போய் நானே இது பண்ணி சம்பந்தமே இல்லை இது எனக்கு. அது ஒரே ஆளை தூக்கிட்டு போக முடியுமா? கூட ஆள் வேணும் வேற. நீ அதெல்லாம் இங்க பிளான் பண்ணி எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்தது செஞ்சிருப்பேன். நான் உங்களுக்கு நீ ஏன் சொல்லுங்க. அதை நான் கட்ட முடியாம கட்டி ஏற்றி இங்கே வைக்க முடியாம வச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து இறக்கி எல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் உள்ள காசு நேர்த்தியாக வாங்கி வச்சுடா. புரியல இல்லையா உனக்கு? அப்புறம் காசு பில்லு தான் இவர் இன்னும் ஏற்றிக்கிறாரு. அவர் 3-4 வருஷம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிடும். அதுக்கு நான் சொல்ல வரல, நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே. வாடகை இல்லடா, நீ போய் இறக்கி விட்ட மட்டும் வாடான்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லையா? இவர் ஒண்ணுமே சொல்லலையே. ஏத்துன்னு தானே சொன்னாரு. ஏத்தி இறக்கி விட்டு வாடகை வாங்காத எதுவுமே சொல்லலையே. உங்க ஆளுக்கு நீ ஃபர்ஸ்ட் போன் பண்ணுமா இல்லையா? நீங்க வாடகை வாங்க வேணாம்னு சொல்லவே இல்லையா? என்ன பண்ணணும் டவுட்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஆளுக்கு போன் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன பண்ணா உங்க ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு? சார் போற வழியில அந்த கொடுத்துருவோம். போற வழியில கொடுத்தா 200 300 வாங்கிக்கலாம் அப்படிதான் நினைச்சா சொல்லுவாரு அவரு எப்பவுமே. என்னன்னா போங்க சார், நான் ஒன்றும் சொல்ற மாதிரியா என்ன சார்?